ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநீதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு சாப்பிட கூட்டு போன இடத்துல அப்படியே சர்க்கரையை தடவுற மாதிரி நைஸாக விஷயத்த ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம காவேரிங்க. இதில் நீ கில்லாடியாக இருப்பியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிடணுன்னா நீங்கள் சொன்னாதான் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது சின்ன குழந்த மாதிரி அடம்பிடிக்கிறாளே, பார்ப்போன்னு சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் கொண்டு வந்து விட்டாங்க பாருங்கள். வேறு லெவல் மாணி இதான் நேக்காக வேணுங்கிறத சாதிச்சுக்கிறதோ சரி இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் திருப்தியாக சாப்பிடுவேன்னு உட்காந்து பொழந்து கட்டுது. இந்த தின்றாலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மறுநாள் காலைல விடியுதுங்க. அதை காமிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பொட்டி படுக்கையை கட்டு கிளம்புறேன் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. கடைசியில் அவங்க மாமியார் அழுகிறது என்ன, இவங்க அழுகிறதானே, இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் பார்க்க முடியலன்னு கங்கா ஒரு பக்கம் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. அங்கே வயிற்றுச்சல், அங்கே வயிறு எரியறது கண்ணில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி ஒரு பக்கம் ஓஹோன்னு ஒப்பாரி வைக்க, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் சரியாயிடும் பாட்டி, நான் போயிட்டு வரேன் பாட்டின்னு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே கிளம்பி இங்கே வந்து நின்னா வாசலில் இங்கே பாரு ஓடியா 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 விஜய் வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே பாட்டி ஒரு பக்கம் குதிச்சு ஓடியாராது. துல்லிமான் மாதிரி குச்சி ஓடியாரியம்மா, உனக்கு உடம்பு சரியில்லை பெட்டில் இருக்க ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என் பேரை வந்துட்டான், நான் ஆரத்தி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா நான் சொன்ன வக்காத்தை காப்பாற்றிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பிடிக்காத ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்குது. என்ன தெரியுமா, சொன்ன பழக்கம் காப்பாற்றுற பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம காவேரியோட ரியாக்ஷனு ஓவர் சீன் உடம்பு கொத்துக்காதுமா. உள்ள எட்டி பார்த்தா அதாவது திமுங்கலம், என்னடா திமுங்கலம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யாரை, அதோ நம்ம விஜயோட சித்தப்பாவை சொல்கிறாங்க. அவரு நிற்கிறாரு. பார்த்தோன்னே அப்படியே இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓ அப்போ எங்களை துரத்துட்டு நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக தான் இருக்கீங்க, இதில் வேறு உடம்பு சரியில்லைன்ற நாடகம் வேறு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது நம்ம விஜய்க்கு. வாசுருதி போகலாம் அப்படின்னு கோவப்பட்டு அப்படியே கையோடு கூட்டிகிட்டு வருவார்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. பொசுக்குன்னு இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்